என்னடா என் மவன் குண்டானோட நிற்கிறான்னு பார்க்காதீங்க. எங்கள் தம்பிக்கு வந்து வேண்டுதல் வச்சுருந்தோம். அதாவது பிரார்த்தனை என்னென்னா, பல போராட்டங்களுக்கு பிறகு அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு. இந்த வீடியோ வந்து எங்கள் வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்க நம்ம எந்த தான் சொந்த உழைப்பு படிப்பு எல்லாம் இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு 100% 100%மே எங்கள் வீட்டில் வச்சுருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா கடவுள் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவனும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அம்மாச்சி ஆடு வந்து வேலைக்கு போயிட்டான் அப்படின்னா நான் வெட்டிடுறேன்னு வேண்டிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. அவன் வந்து தான் அந்த பிரார்த்தனையை பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசை. எது எப்போ நடக்கணுமோ அது அப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா நேரங்காலமும் ஒத்து வந்துருச்சு. அதனால் நாங்கள் இப்போ கிடா வெட்ட ரெடி ஆகிட்டோம். காலையிலே எழுந்திரிச்சி வெளில வீடு வாசல்லாம் கழுவி ஊரில் இருக்க எல்லா சாமியும் சூடம் கொளுத்திட்டு கிடாயை அவுத்தாச்சு. கிடாய் கொம்பில் பூ சுற்றணும், அதை வந்து ஆட்டி அடிச்சிருந்துச்சு. எட்டரில் இருக்க கொன்னாச்சியம்மன் கோவில் எல்லா கோவில்லையும் 2 சிலையில் வந்து ட்ரெஸ் இல்லாமல் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து திருஷ்டிக்காகவான். எத்தனை பேர் இதை நோட் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டி அது வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு கை கால் எல்லாத்தையுமே சொரிஞ்சு விட சொல்லி கேட்கும். அதனால எங்கள் அம்மாச்சி வந்து குச்சி எடுத்து அப்படி சொரிஞ்சு விட்டு உட்காந்துருக்காங்க. அது எவ்வளோ ஹாயாக காலை தூக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா தெரியும். செல்ல பிராணிகளை வளர்க்குறது ரொம்ப நல்லா தான் இருக்கும். நம்ம எங்கே போனாலும் கூடவே வந்துடுது. ஒரு வேளை சாப்பாடு வச்சாலே அந்த சாப்பாட்டுக்குரிய நன்றி நாய் காட்டுறதுனால தான் நன்றியுள்ள ஜீவன் சொல்லி நாயே சொல்கிறாங்க. ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லோரும் ஒரு சின்ன பிக் எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா பூசாரி வரணும், கோவிலில் பொங்கல் வைக்கணும். ஏன்னா கிடா வெட்டதுன்னா பொங்கல் வச்சு தானே நம்ம வந்து சாமி கும்பிட்டு கிடா வெட்டோம் அப்படிங்கிறதுக்காக கோயிலை வந்து எல்லாம் கழுவி விட்டு பொங்கல் வச்சு சூடம் சாம்பிராணி எல்லாமே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிடா வெட்டுவாங்க. நமக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பிரார்த்தனை அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா, இந்துக்களை பொறுத்த வரைக்கும் கிடா வெட்டிக்கிறேன், கோழி அறுக்கிறேன் அப்படின்னா அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வேண்டிக்குவாங்க. ஏன் நார்மலாக நான் வந்து மொட்டை எடுத்துக்கிறேன், இல்லை அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்காமல் ஏன் வந்து ஒரு உயிர் பலி கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அப்படின்னா, ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து மனிதர்களுக்காக படைக்கப்பட்டவை. இந்துக்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. அப்பா கெடா கறி விருந்து இன்னைக்கு ஒரு பிடிக்கலாம்னு நினச்சி பார்த்தா அந்த கறியிலேயே நம்மளே சமைச்சு கிடந்தனால மூஞ்சி அடித்த மாதிரி ஆயிடுச்சு. சரியாக சாப்பிடவே முடியல. நாங்கள் வீட்டில் அவுக்கிறதுலேருந்து கோயிலுக்கு போய் கெடா வெட்டுற வரைக்கும் எங்கள் கெடா ஒரு கற்று கூட கத்தவே இல்லை. குளிப்பாட்டி பொட்டு வச்சு இந்த மாலையெல்லாம் போட்டு துண்டெல்லாம் சுற்றி எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு ஜாலியாக இருந்தது. இருந்தாலும் கெடா கொழுக்குனதுக்கப்புறம் வெட்டுறப்ப நாங்கள் வந்து கண்ணை முடிக்கவும் இல்லை அதை சேர்த்து திரும்பிக்குவோம். ஏன்னா நம்மளே வளர்த்த கடாயை நம்ம கண் முன்னாடி வெட்டுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் கறி திங்கிறப்ப தின்னா பாவம் கொன்னா போச்சு அப்படிங்கிற மாதிரி பூசாரி வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டி சாமிக்கிட்ட வந்து மஞ்சள் கலந்து தண்ணியை கொண்டு வந்து கிடாய்க்கு தெளிப்பாங்க. தெளித்தோம் அப்படின்னா அது உடனேவே குளுக்கக்கூடாது, ரொம்ப நேரமும் ஆக்கக்கூடாது. 4 சைடும் வந்து எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குளுக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த குட்டி வந்து குளிக்கிருச்சா அவ்வளோதான், அதோட வேண்டுதல் நம்மளை வச்ச பிரார்த்தனை வந்து அம்மன் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். எங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிடா வந்து சாமிக்காக நேர்த்தி கடன் நிற்கிது. அதில் முதல் கிடாய் வந்து, 2வது வந்து இங்கே கொன்னாச்சியம்மன் கோவில். அதுக்கப்புறம் நம்ம வேல் அடித்து கிடா வெட்டுற மாதிரி நிறைய பிரார்த்தனைகள் இருக்குது. எல்லாமே எங்கள் தம்பிகளுக்காக தான். கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான்ல, கடவுளுக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்காரு, நமக்கு திருப்பி நன்றி செலுத்துறதுனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே குளிக்கிருச்சு. அதுக்கப்புறம் கிடாயை வெட்டி தோலை பிடிச்சி கிடா வெட்டதுன்னா நம்ம சொந்த பந்தம் எல்லாம் வந்திருப்பாங்க, அவங்களோட சேர்த்து சாமி கும்பிட்டு சமைச்சு சாப்பிட்றதுல தானே. ஏன்னா பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்துள்ள அவற்றுள் எல்லாம் தலை, எல்லாமே பகுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கோயிலில் வச்ச பொங்கல்லாம் ஃபுல்லாக வெளுத்து கட்டிட்டு வீட்டுக்கு வந்து எலும்பு தனியாக, கறி தனியாக, தலை தனியாக, குடல் தனியாக, ஈரல் தனியாக எல்லாத்தையும் வருவருன்னு வறுத்தாச்சு. வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தனால என்னால் அதெல்லாம் எடுக்க முடியல. எவ்வளோ கறிச்சோறு சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டு மிச்சத்தை உப்பு கண்டம்லாம் போட்டாச்சு. எத்தனை பேர் கடவுளுக்காக பிரார்த்தனை பண்ணி கிடா வெட்டி கறிச்சோறு போடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ